போன வாரம் நம்ம பார்த்தது குருவை பற்றி பார்த்தோம் இல்லையா? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதான் இறைவன் என்பதை பற்றி பார்த்தோம். ஸோ கடவுள் தான் இதை சொல்லி கொடுக்கணும். அதனால குருன்ற மனித வடிவத்தில் அவர் தான் சொல்கிறார். அதனால் அந்த பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் யாரோ அவர் தான் மனுஷனாக வராரு. அவர் குருன்ற பேரில் வராரு. ஸோ அதனால தான் அவர் குரு என்றும் பிரம்மா என்றும் மகேஸ்வரன் என்றும் இது மாதிரிலாம் சொல்கிறோன்றது புரியுது. ஸோ இந்த விஷயத்தை மனசில் பதிச்சுக்கணும். ஆகவே குருதான் இறைவன், இறைவன் தான் குரு அப்படின்ற விஷயம் தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருந்த விஷயம் தியானத்துக்கும் உணவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது. இப்போ நாமெல்லாம் ஆன்மீக சாதகர்கள் இல்லையா? சாதகர்கள் நாமெல்லாம் குருவனிடத்தில் தீட்சை வாங்கியிருக்கோம். காரணம் என்னன்னா நமக்கு லட்சியம் இருக்கு. யாரெல்லாம் ஆன்மீக சாதகர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லட்சியத்தோடு தான் அவங்க வாழ்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய லட்சியம் என்ன? இறைவனை அடையணும், அதாவது மோட்சத்தை அடையணும். இறைவனை அடையணும் என்றால் இறைவனோடு இரண்டரை கலக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் மோட்சம். ஸோ அப்போ மோட்சத்தை அடையணுன்ற ஒரே குறிக்கோள் நமக்கு இருக்கு. மற்றவர்களுக்கு இந்த குறிக்கோள் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் யாரெல்லாம் குருவனிடத்தில் தீட்சை வாங்கி அதை பின்பற்றாங்களோ அவங்களுடைய ஒரே குறிக்கோள் இறைவனை அடையணும் அப்படின்னா. இப்போ இறைவனை அடையணும் அப்படின்னா முதல்ல இறைவனுடைய பண்பு என்ன? ஏன்னா அவனோடு இரண்டரை கலக்கணும்னா அவனும் நாமளும் ஈக்குவலான குவாலிட்டி இருந்தால் தானே கலப்போம். ஒன்றா பாலும் சேர்ந்தால் தான் பால், தேனும் சேர்ந்தால் தான் தேன். அதில் வேற ஏதாவது கலப்படம் பண்ணிட்டோம்னா அது ஒரிஜினலான அந்த பொருளாக இருக்க முடியாது. அப்போது இறைவனுடைய பண்பு என்னவோ அந்த பண்புக்கு நாம் உயர்ந்துக்கிட்டே போகிறோம் வரிசையாக. இந்த பயிற்சி என்ன பண்ணுது? இறைவனுடைய பண்பு எத்தகையதோ அத்தகைய பண்புக்கு நாமளை உயர்த்திக்கிட்டே போகிறோம் பயிற்சியின் மூலமாக. எதையெல்லாம் பின்பற்றினா அவனுடைய பண்பை உடையவனாக மாற முடியும் அப்படின்றத பயிற்சி தான் ஆன்மீக பயிற்சி என்பது. அப்போது இந்த மனித உடல் இருக்கு இல்லையா? இது ஒரு நாம் நினைக்கிறோம் நம்ம தனி மனிதன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நமக்குள்ளார கோடி ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்கு. கோடி கணக்கான. உண்மையா பொய்யா? உண்மைதான். இந்த தேகத்துக்குள்ளார கோடியான ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு செல்லும் உயிர் வாழுது. உண்மையா? அப்போ ஒரு செல்லுக்கும் அதுக்கு உயிர் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு மைண்டும் இருக்கு. இது ஒண்ணுமே பொய்யா? அப்போ இந்த உடம்பு ஒரு கூட்டு உடம்பு, தனி உடம்பே இல்லை. ஆனாலும் தனிய உடம்பாக ஒரு தனித்த உடலாக தெரிகிறது. அதே மாதிரி தான் இந்த மனம் இருக்குல்ல, மைண்டும் நாம நினைக்கிறோம் என்னுடைய மனம் தனி மனம் என்று நம்ம நினைக்கிறோம். அதுவும் பொய் தான். எத்தனை செல் இருக்குதோ அத்தனை செல்லுக்கும் உயிர் இருக்கு, மனமும் இருக்கு. அப்போ இந்த உடம்புக்குள்ளா இருக்கிற எல்லா செல்ஸுனுடைய அந்த மைண்டு எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய மைண்டுன்னு சொல்றோம்ல, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா நம்ம மைண்டோட அது தொடர்புடைய தான் இருக்குது. எப்படி இந்த மைண்டு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு என்னவோ அந்த உணவு தானே ஒரு செல்லுக்கு உணவாக போகுது இல்லையா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்கிற ஒரு செல்லும் மாற்றம் அடையும். எத்தகைய உணவு சாப்பிட்றீங்களோ அத்தகைய அந்த பண்பு தான் அந்த செல்லுக்கு போய் சேரும். உண்மையா பொய்யா? இது சயின்ஸ் தான் நம்ம பேசுகிறோம். அப்போ என்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் இருக்குது. இதுக்கு ஒரு மெடிசின் நம்ம கொடுக்குறோம். மெடிசின் என்பது நம்ம உள்ள சாப்பிட்ற உணவு தானே. அதுக்கு பேர் மருந்தாக நம்ம சாப்பிட்றோம் உள்ள. இப்போ அந்த மருந்து உள்ளே போன உடனே அது என்ன பண்ணுது? நம்ம ரத்தத்தில் அது கலந்து அந்த ஒரு செல்லுக்கும் அது போய் ரீச் ஆன உடனே அதனுடைய இந்த டெம்பரேச்சர் பாடியில் என்ன ஒரு செல்லும் என்னென்ன எந்த செல் பாதிக்கப்பட்டிருக்கோ அது உடனே என்ன பண்ணுது? தன்னுடைய நார்மல் கண்டிஷனுக்கு வருது. இம்மிடியட்டாக அது தெரியுது நம்ம கண்ணு முன்னால் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன உள்ள உணவு போடுறீங்களோ அது ஒரு செல்லையுமே அது போய் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது அறிவியலான உண்மை. அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் அதே மாதிரி தான். என்னென்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றீங்களோ அந்த உணவுக்கு எத்தகைய அந்த தன்மை இருக்கிறதோ அந்த தன்மையை தான் அந்த ஒரு செல்லுக்கும் போய் சேரும். இந்த மெடிசனோட தன்மை அங்கே போனோம்னா
அந்த செல் வந்து வேற மாதிரி மாறி போச்சு. அப்போ நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு அந்த உணவுனுடைய தன்மை. அப்போ நம்ம வந்து உணவை வந்து 3 வகையாக பிரிக்கிறோம் இல்லையா? என்னென்ன மாதிரி பிரிக்கிறோம்? சத்துவ குணமுடைய உணவு, ரஜோகுண உணவு, அப்புறம் தமோகுண உணவு. இந்த தமோகுண உணவு என்று சொன்னால் இது ஜடம். ஜடம் சொல்கிறோம்ல, இயக்கமற்ற தன்மைக்கு பேர் ஜடம்னு பேர். ஒரு பொருள் வந்து ஜட பொருள். இப்போ ஒரு பூட்டு எடுத்துக்கிட்டா அது வந்து ஜட பொருள், அது இயக்கமற்ற நிலையில் இருக்குது இல்லையா? அது திங்க் பண்ண தெரியுமா? தெரியாது. அப்போது இந்த மைண்டும் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கமற்ற நிலைக்கும் போகும், இயக்கமுடையதாக இருக்கும், அதிவேகமாகவும் அது வேலை செய்ய முடியும். அப்போது நம்ம சாப்பிட்ற உணவு 3 வகையாக நம்ம ஞானிகள்லாம் பிரிச்சிருக்காங்க. யோகிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க எத்தகைய உணவு, எந்தெந்த உணவு எந்தெந்த வகையான தன்மையை இந்த செல்லுக்கு கொடுக்கும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்றது டைரெக்டாக முதல்ல எங்கே போகுது? செல்ஸுக்கு தான் போகும். அந்த உணவு வந்து ஜீரணம் பண்ணிட்டு நம்ம இந்த செமினார் அப்போ நம்ம மிக விரிவாக பேசணும். சாப்பிட்ற உணவு என்னென்னவாக மாற்றம் அடையுது அப்படின்லாம் செமினாரில் பேசணும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அது ஜீரணம் ஆகும்போது ஒரு செல்லுக்கும் அந்த சக்தி, அதுலேருந்து என்ன சக்தி கிடைக்குதோ அது போகும். அப்போது இந்த சத்துவ குணம் என்பது அதுலேயே பாருங்கள், சாந்தமான ஒரு குணம் இருக்கா? சத்துவன்னு சொல்லும்போது அது ஒரு சாந்தம்னு அர்த்தம். ரஜோகுணம்னா ரஜோத்தன்மைன்னா அவர் வேகமாக துருதுருப்புன்னு சுறுசுறுப்பாக. தமோ என்று சொன்னால் ரொம்ப இயக்கமற்ற ஒரு நிலைக்கு போகும். அப்போ உணவு வந்து அது மாதிரி பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ இறைவனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய இயல்பு என்ன நினைக்கிறீங்க? சாந்தமானவர் தான் அவர். எந்த உயிரையும் அவர் வெறுக்கிறது இல்லை. இப்போ நம்ம மனிதர்கிட்ட பண்புலாம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பேச மாட்டீங்க இல்லையா? ஆனால் அவர்கிட்ட அந்த குணம்லாம் இல்லை. உங்கள்கிட்ட என்னென்ன குணம் இருக்குதோ அந்த குணம்லாம் அவர் காட்டுறது இல்லை. இறைவனுடைய பண்பு அதுதான். அப்போது நம்ம இறைவனுடைய பண்பாக மாறணும் அப்படின்னா நம்மளை மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது எது? நம்ம மைண்டை வச்சு தான் இறைவனை நோக்கி போகிறோம் இல்லையா? மனதின் மூலமாக தானே எல்லாம். நீங்கள் உடற்பயிற்சியில் செஞ்சாலும் சரி, உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் எதுக்குன்னா உங்கள் மைண்டை ரெடி பண்ணுறது தான் இவ்வளவும் பண்ணுறீங்க. இப்போ யோகாசனா பண்ணுறீங்க. யோகாசனா என்ன பண்ணுது? உங்களுடைய கிளான்ஸில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகின்ற அந்த தேவையில்லாத விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி சுரக்கின்ற தன்மை இருக்கு இல்லையா? நம்ம யோகிகள் வந்து ஆசனம் பண்ணுறதே எதுக்குன்னா தேவையற்ற குணாதிசயங்களை கட்டுப்படுத்தி எது இறைவனை நோக்கி உங்களை கொண்டு போகுமோ அத்தகைய பண்புகளை அதுக்குரிய அந்த கிளான்ஸுகளை ஊக்குவிக்கிறது. இதுதான் அவருடைய சீக்ரெட்டை சிம்பிளாக சொன்னான் யோகாசனாஸ். அப்போ யோகாசனா மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த கிளான்ஸ் தான் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது. அது செக்யூரிட்டி ஆகிறதுக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மனம் செயல்படுது. அப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எத்தகைய ஒரு பண்பை வந்து நம்ம செல்லுங்களுக்கு கொடுத்தா அது வந்து நம்மளுக்கு இந்த கிளான்ஸுக்கு வந்து செக்யூரிட் பண்ணி நம்ம மைண்ட் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற கணக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற உணவை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒரு பக்கத்தில் வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். என்னது? சத்துவ குண உணவு, ரஜோகுண உணவு, தமோ குண உணவு. எது சிறந்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்துவ குண உணவு தான் ஒரு யோகிக்கு. ஏன்? அவன் வந்து இறைவனுடைய பண்பாக அவன் மாறுவதற்கு முயற்சி பண்ணுறான். அப்போ அவன் வந்து சத்துவகுண உணவு தான், இறைவனுடைய பண்பை தரக்கூடியது வந்து சத்துவகுண உணவுகள் தான். அப்போ அதை வந்து எடுத்துக்கணும். ஒரு பக்கத்தில் உணவு பற்றி இதை பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னொன்று, இப்போ நம்ம போன அந்த செமினார் வகுப்பில் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்னன்னா அந்த நினைநீரை பற்றி பேசணும் இல்லையா? ஞாபகம் இருக்குல்ல? இந்த நினைநீர் வந்து எதுலேருந்து கிடைக்குது? சாப்பாட்டிலிருந்து தான். ஆனால் அது குறிப்பாக பச்சை நிற கீரை மற்றும் காய்கறிகள். பச்சை நிறம், அதுவும் வேற. இப்போ ரெட் கலராக இருக்குது, பீட்ரூட் இருக்குது, ஆரஞ்சு கலரில் கேரட் இருக்குது, வெள்ளை நிறத்தில் முள்ளங்கி இருக்குது. அப்படின்றது எத்தனை காய்கறிகள் எடுத்தாலும் இதெல்லாம் சத்துவகுணத்தை தந்தாலும் நிணநீரை உற்பத்தி பண்ணுறது என்ன அப்படின்னா பச்சை நிற கீரையும் காய்கறிகளும் தான். இது தாவர உணவுல மட்டும்தான் இது கிடைக்கும். ஆனால் நாம் அன்னைக்கு வந்து மாமிச உணவு பற்றி எதுவும் பேசல. இப்போ புதுசாக தியானம் வாங்கின நீங்கள் யாரெல்லாம் மாமிசம் சாப்பிட்றவங்க? நீங்கள் மாமிசம் சாப்பிட்றது உண்டா? இல்லை.
நீங்கள் சாப்பிட்றது உண்டு. நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம செமினாருக்கு நம்ம கிளாஸுக்கு நேரம் பத்தல, சாப்பிட்டதுக்கப்புறமும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அப்போ டைம் பத்தல முடிக்கிறதுக்கு, அவசரமாக முடிக்க வேண்டியதாகிடுச்சு. பட் இன்னைக்கு இந்த உணவை பற்றி பேசும்போது சாதனா தியானத்துக்கும் உணவுக்கும் என்ன சம்பந்தத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த தாவர உணவை பற்றிலாம் பேசுறது ஒன்றும் மிக முக்கியம் இல்லை, ஆனால் இந்த தாவரம் அல்லாத உணவை பற்றி பேசுறது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே நமக்கு தெரியும், இப்போ சாமிக்கு பூஜை பண்ணுற நாள், இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்றத நிறைய பேர் தவிர்த்துருவாங்க. பர்டிகுலர்லி விஷ்ணுவை கும்பிட்றவங்க இல்லை, விஷ்ணுவை கும்பிட்றவங்க புரட்டாசி மாதம், ஏன்னா விஷ்ணுவுக்கு அது விசேஷமான அந்த மாதம் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க 48 நாளோ என்னமோ, அது எத்தனை நாள் விரதம் இருப்பாங்களே, மாலை போட்டாங்கன்னா அந்த இதை மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க. இது என்னையா இது? இதுக்கு பின்னாடி என்ன ஏதோ ஒன்றானா அவங்க மனிதர்களுக்கு தெரியுது விஷயம் என்னன்னா, கடவுள் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து கடைபிடிக்கின்ற பொழுது ஒரு உயிரை கொன்று, இங்கே வந்து கறி மீன் சாப்பிட்றதுன்னு இல்லை, ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றதுன்னு தான் அங்கே முக்கியம். அந்த நினைப்பில் அவங்க சாப்பிடாம இருக்கலாம் இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஒரு உயிரை கொலை பண்ணி அதை வந்து நம்ம அதனுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, ஏன்னா நம்ம கடவுளுக்கு வந்து அது ஒத்து வராது, கடவுள் அதை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை தான் நினைக்கிறாங்க. வேறு ஏதாவது இருக்காண்ணா? வேறு ஏதாவது இருக்குமா? ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஷன் தான் இது. இதுக்கு பின்னால் வேறு ஏதாவது நம்பிக்கை இருக்காண்ணா? ஏன் அந்த பர்டிகுலர் இதில் டேஸில் அந்த மாமிசத்தை சாப்பிட மாட்டேன்றாங்க? நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் தானே, நீங்கள் அது மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட மாதங்களில் வீட்டில் வந்து இல்லை இந்த மாதம் நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? சொல்கிறாங்களா? சரி, அப்போ இதுக்கு பின்னால் வேற என்ன நம்பிக்கை? வேற ஏதாவது இருக்காண்ணா? சொல்லுங்க. ஏதோ மைண்டில் திங்க் பண்ணுறீங்களா? சொன்னால் தானே தெரியும். அவ்வளோதான். ஆனால் இப்போ மக்கள் வந்து இதை நம்ம ஆன்மீக சாதகர்களை விடுங்க, ஆனால் பொதுமக்களே சாதாரணமாகவே அவங்களுக்கு இந்த ஞானம்லாம் இருக்காதுன்னு தெரியாது. ஆனால் அந்த மாலை போட்டுட்டு அன்னிலிருந்து அது தொடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மது பானங்களை அருந்தக்கூடாது, இப்படின்ற ஒரு கட்டுப்பாடை வச்சுருக்காங்கல்ல. இதுக்கு பின்னால் அந்த மக்கள் இடத்துல வேற என்ன நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தப்பு, கடவுள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாருன்றது மட்டும்தான் அதில் உண்மை. ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன இதை பற்றி? ஜென்ரலாக இப்போ நம்ம இவ்வளோ வயசுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல ஒவ்வொரு விஷயத்தை பற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இந்த மாமிச உணவு ஏன் அந்த மாதிரி நாட்களில் அவங்க தவிர்க்கிறாங்க? இதுக்கு பின்னால் மக்கள் வந்து எதனால் அதை தவிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இறை நம்பிக்கை இல்லை, நம்ம அவருடைய கருத்து, புதியவர்களுக்கு நான் கேட்குறேன். நீங்கள்லாம் தெரிஞ்ச விஷயம், ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க இந்த யூனிட்டே வந்து புதியவர்களை உருவாக்குறதுக்காக தான், அவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்ககிட்ட திரும்ப கேட்குறேன். சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நான் வந்து கேள்விப்பட்டது எப்படின்னா, இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களாம் நான்வெஜ் சாப்பிட்டா கொஞ்சம் உடல் பருமனாகும், கொஞ்சம் வெயிட் போடும். அவங்க வந்து மலை நடந்ததே போக வேண்டியது மலை ஏறதுக்கெல்லாம். ஸோ அந்த வெயிட்டோட அவங்கள ஏற முடியாது, உடம்பு பருமனாகணும்னா அவ்வளோ தூரம் போக முடியாது, ரீச் பண்ண முடியாது. அதனால இப்போ இந்த லைட் ஃபுட் மாதிரி சாப்பிடும்போது அவங்களோட உடலோட எடை குறையும், அவங்களால நடக்கிறதுக்கு வேகமாகும், சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு ரீசனாக கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்படிதான் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. சரி, இந்த புரட்டாசி மாசத்துல வந்து அந்த மாதம் ஃபுல்லாக வந்து வீட்டில் சமைக்க மாட்டேன்றாங்க, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா யாராவது? நான் ஃபாலோ பண்ணுவேன். பெருமாளுக்கு விரதம் இருக்கிறவங்க அது அந்த இதில் இருக்கிறாங்க. புரட்டாசி அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே, சரி. மொத்தத்தில் இப்போ நீங்கள் சொன்ன அந்த கருத்து இருக்கு இல்லையா, உடல் பருமனானா மலை மேலே ஏற முடியாது அப்படின்ற கருத்துக்கள் யாரோ ஒரு சிலர் வந்து அது சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அது வந்து மக்களுடைய இது என்னன்னா, அது தீட்டு, வீட்டில் கவிச்சு கொண்டு வரக்கூடாது, வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா இந்த பயம்தான். இந்த பயம்னா கடவுள் வந்து இதை இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்றது ஏற்றுக்க மாட்டாருன்னு. அதனால தான் நல்ல நாள், விசேஷமான நாட்களில் நீங்கள் இப்போ வந்து இந்த கிராமத்தில் படிப்பறிவு இல்லாத அந்த மாதிரி ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோயில்களில் வந்து விசேஷமான நாட்களில் ஆடை வெட்டியே சமைச்சு சாப்பிட்றாங்க. அது அவங்களுடைய மனநிலை என்பது வேறு. அவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாத ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடிய. ஆனால்
இந்த ஆன்மீகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த பிற உயிரை கொன்று நாம அதனுடைய சாப்பிடணும், மாமிசத்தை சாப்பிடக்கூடாதுதான். பெரிய நம்மளுடைய ஞானிகள் எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் அந்த வகுப்பில் நான் அதை எடுத்தேன்னு தெரியல, பட்டு இந்த உடல் அமைப்பு இறைவனுடைய படைப்பில் பார்த்தீங்கன்னா, மாமிசம் சாப்பிடக்கூடியவை, மாமிசம் சாப்பிடாத உயிரினங்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களுடைய கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய இந்த உணவு மண்டலம், ஜீரண மண்டலம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ மாமிசம் சாப்பிடாம இலை தலை இது மாதிரி சாப்பிட்ற விலங்குகள்லாம் ஏதாவது உதாரணம் சொல்லி போகலாம். மாமிசம் சாப்பிடாம என்னென்ன உதாரணம் சொல்லலாம்? விலங்குகள்ல மாடு, ஆடு, ஈவன் மானு, மிகப்பெரிய யானை, இவங்கெல்லாம் வந்து பாருங்க மாமிசம் சாப்பிட்றது இல்லை. இவங்களுடைய பல் இருக்குல்ல, பல் அமைப்பு. அடுத்தது இந்த உமிழ்நீர் இருக்கு இல்லையா, வாயில் ஓரக்கூடிய உமிழ்நீர். அடுத்தது ஜீரண மண்டலத்தில் சுருக்கக்கூடிய அந்த அந்த ஹைட்ரோக்ளோரிக் இது இருக்கு இல்லையா, அந்த அமிலத்தினுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் அளவு எந்த அளவுக்கு அது டென்சிட்டியாக இருக்குது அப்படின்றது. அடுத்தது இந்த ஜீரண மண்டலத்தை வெளியே தள்ளக்கூடிய அந்த குடலினுடைய நீளம். ஏன்னா நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே அந்த குடல், சிறுகுடல் பகுதியில் வந்து கொஞ்ச நேரம் தங்கியிருக்கும். ஏன்னா சிறுகுடல் பகுதி தான் உங்களுடைய அந்த எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த போர்ஷன் வந்து சிறுகுடல் பகுதியில் தான் எனர்ஜி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அந்த இதுக்கு கொடுக்கக்கூடிய. அதுக்கப்புறம் அது வந்து பெருங்குடலுக்கு வந்துடும், அது வந்து கழிவாக வந்துடும். நீங்கள் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மாமிசம் சாப்பிடக்கூடிய உயிரினங்களையும் மாமிசம் சாப்பிடாத உயிரினங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாமிசம் சாப்பிட்ற அந்த ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வியர்வை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ தோல் நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோல் வந்து அதிகமாக வியர்வையை கொடுக்கும். ஆனால் மாமிசம் சாப்பிடக்கூடிய அந்த விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா நாக்கில் தான் அதிகமாக தண்ணி பாருங்கள். அந்த இது மாதிரி நாய் இதுக்கெல்லாம் வந்து நாக்கில் அப்படியே இது பண்ணிட்டோமோ தண்ணி வந்து அது வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினுடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை மாதிரி, அதாவது தாவர உணவு சாப்பிட்ற உயிரினங்களை போல 10 மடங்கு கான்சன்ட்ரேட்டாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதே மாதிரி பல் இருக்குல்ல, இந்த பல் பார்த்தீங்கன்னா அந்த கூரான பற்கள் இருக்கும். மாமிசத்தை சாப்பிடக்கூடிய இதுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோரை பற்கள் ரொம்ப கூராக இருக்கும். நகத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா மிக நீண்ட நகமாக இருக்கும். எதுக்குன்னா இந்த சதையை குத்தி அது கடித்து கிழிச்சு, அதே மாதிரி இந்த இது மூலமாக நகத்தின் மூலமாக இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்ற விலங்குகளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ஃப்ளஷை வந்து அப்படியே பச்சையாக சாப்பிடுதா. இப்போ அதை ஜீரணம் பண்ணணும்னா சாதாரணமான அந்த நம்ம குடல் இதுக்குள்ளார இறைப்பல் இருக்கக்கூடிய சுரக்கின்ற அந்த அமிலம், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, டென்சிட்டி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பத்தாது. நீங்கள் பச்சையாக மாமிசம் சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியாது உங்களால். சில பேருக்கு வந்து சமைச்சு அவங்க சாப்பிட்டா கூட கொஞ்சம் சரியாக சமைக்கலனாவே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டாகும் இல்லையா. சாதாரணமாக இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றவங்க முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இறைவனுடைய படைப்பிலேயே அந்த என்னென்ன உணவுகள் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த உடல் அமைப்பையே வச்சிருக்கார், இறைவன் படைச்சிருக்கிறார். அதே மாதிரி குடலினுடைய நீளம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நாம் அந்த மாமிசம் சாப்பிட்ற விலங்குகளுடைய குடலினுடைய அந்த நீளத்தை விட நம்மளுது 12 மடங்கு நீளம் அதிகமானது. அவ்வளோ நேரம் அது வந்து உள்ளே தங்கி, நீங்கள் 24 ஹவர்ஸ் இல்லை 48 ஹவர்ஸ் கூட நீங்கள் சாப்பிட்ட உணவு வந்து அந்த உடம்புக்குள்ளாரே இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் நீங்கள் அந்த விலங்குகள் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய விலங்குகளுடைய இது பார்த்தீங்கன்னா அது இம்மிடியட்டாக அது வந்து உடனே அதனுடைய வெளியே தள்ளி ஆகணும். அது அந்த அளவுக்கு தான் அதனுடைய நீட்டம். இந்த குடல்னா அதுக்கு மேலே வந்து அந்த பயணம் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா டைம் வச்சுக்க முடியாது. அதுக்கு 4 மடங்கு, நமக்கு 12 மடங்கு. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் இறைவனுடைய படைப்பில். இதை வள்ளுவர் திருக்குறள்ல புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்துல இந்த சயின்ஸ் அவர் சொல்றார். இந்த விஞ்ஞான இறைவன் வந்து எப்படி வந்து அவன் உடல் அமைப்பையும் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்றது. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. உயிர்நிலைன்னா நம்மளுடைய இந்த உயிர்நிலை என்பது இந்த பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை சொல்றாரு. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஏற்றவாறு தான் அந்த உடலை அமைச்சிருக்காரு. எதை? உண்ண
அடுத்த லைன்ல வரும். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் உண்ண. அந்த ஊனை உண்ணாதவாறு தான் இந்த மனித தேகத்தினுடைய அமைப்பை இறைவன் படைச்சிருக்காரு. அதை மீறி ஊன் உண்ண, அதை மீறி நீங்க அந்த ஊனை உண்ணினால் அண்ணாத்தல் செய்யாது அலறு. திருவள்ளுவர் ஏதாவது அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது கதை விடுற மனுஷனா அவரை பத்தி உலகளாவ அளவில் எல்லா மதத்தினருமே திருவள்ளுவனுடைய கூற்றை சரியானது என்று ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, அண்ணாத்தல் என்று சொன்னால் திறப்பது, செய்யாது என்றால் திறக்காதுன்னு அர்த்தம். என்னது? அலறு என்றால் நரகம் என்று சொல்றாரு. அலறு என்றால் நரகம். அப்போ என்ன சொல்றாரு? இறைவன் இந்த உடம்ப ஊன் அந்த பிற உயிர்களுடைய சதையும் நீங்க சாப்பிடாத மாதிரி தான் இந்த தேகத்தையும் அவர் படைச்சிருக்கிறாரு. அதையும் மீறி நீ அதை சாப்பிட்ட அப்படின்னா நரகம் என்பது ஒன்ன உள்ள பிடிச்சிக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கவே உன்னை விடாது. அப்படின்னா இங்க சொர்க்கம் நரகம் அப்படின்னு ஏதோ 2 உலகம் இருக்குதா அப்படின்லாம் கிடையாது. அவன் நரகம் என்பது அவ்வளோ பெரும் துன்பம். அவன் வாழ்க்கையில அவன் துன்பத்தை தவிர வேற ஒண்ணுமே பார்க்க முடியாது. எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் அவன் வாழ்க்கை துன்பமயமாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இங்க நரகம் என்பது ஒரு உலகம் இருக்கிறப்பாங்கலாம் கிடையாது. ஆகவே நம்ம சுருக்கமா இவ்வளவு மேட்ரு உங்களுக்கு சொன்னாவே போதும். ஏன்னா நம்மளாம் அறிவியலால் புரிஞ்சு கொள்ள முடியவர்கள் தான். இறைவனுடைய படைப்பிலேயே இந்த தேகம் இந்த மாமிச உணவை சாப்பிடும் இன்னொரு உயிரை கொன்று நாம அதனுடைய சதையும் ரத்தத்தையும் நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம படைக்கலன்றது ஒன்று. இன்னொன்று, இதுக்கும் மேலே இந்த உடல் அமைப்பை பற்றி வேணாம். நாம எல்லா உயிர்களிடத்தும் நீங்கள் வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீவகாருண்யத்துக்கு தான் அவர் முதல் முக்கியத்துவமே கொடுக்குறாரு. ஜீவகாருண்யமா என்ன அர்த்தம்? நமக்கு கீழே இருக்கிற ஜீவன்கள் எல்லாமே அவர் நம்மை போலவே நம்ம உயிரை நம்ம உடம்பை எப்படி பாதுகாத்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜீவனையும் அவர் படைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதனுடைய உயிரும் அதனுடைய உடலும் மிக முக்கியமானது. அது விருப்பத்தோடு தான் அது வாழுது. யாரும் தானா முன் உங்களை என் கழுத்தை அறுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுதான் நாங்கள் இல்லையே. தைரியமாக ஒரு மனுஷனுடைய கழுத்தை அறுத்துட்டு நம்ம சாப்பிட்ருவோமா? ஆனால் ஒரு விலங்கு அது நம்மளிடத்துல அது மறுப்பு தெரிவிக்காத, ஏன்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்குது. நீங்கள் அதை என்ன பண்ணாலும் அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நம்ம ஒரு உயிரை கொன்று அதனுடைய ரத்தத்தையும் சதையும், ரத்தம் தானே சதை தானே, அது அறுக்கும் போது கழுத்தை கொள்ளும் போது உயிரோட தான் அதுவும் அறுக்கிறாங்க. செத்து பணத்தை மறைமுகமாக சில பேர் அதுவும் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு உயிரோடு இருக்கும்போது அது கதற கழுத்தை அறுத்து கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் இறைவன் எல்லா உயிரிடத்திலும் கருணை உள்ளவனாக இருக்கின்றான் என்பது நம்ம ஒரு சாதகர்கள் அந்த கருணை என்ற அந்த பண்பை நம்மளிடத்துல வளர்த்துக்காத வரையிலும் எப்படி இறைவனோடு இருந்து நம்ம இணைய முடியும்? நீங்க அப்படி கொண்டு போங்க. இறைவனோட பண்பை நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க எல்லா உயிரினத்திலும் கருணை உள்ளவர்களாகத்தானே இருந்தா வேணும். இந்த கருத்தை நம்ம ஏத்துக்கல அப்படின்னா நம்ம ஆன்மீகத்துல போக முடியாது மேல. நீங்க ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலான்றது இல்லை, பட் இதுதான் ஃபேக்ட். ஆன்மீகம் அதைத்தான் சொல்லுது. என்ன சாப்பிட்டு பழகிட்டோன்றதுக்காக வேற என்னங்க இருக்குது? அதுல வேற ஏதாவது சயின்டிபிக்கா அதுல வேற ஏதாவது இருக்கிறதா நினைக்கிறீங்க நீங்க? இப்ப இவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, நம்ம உடம்பு பருமனானாக்கா மலை ஏற முடியாது அப்படின்றது காரணத்துக்காக சாப்பிட்றோன்னு ஒரு சாரார் சொல்றாங்கன்னு சொல்றீங்களே, அது போல இதுக்கும் ஒரு காரணத்தை சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. இதுக்கு வேறு ஏதாவது இந்த மாமிசம் சாப்பிட்றதுல வேறு ஏதாவது இருக்கிறதாக யாராவது சொல்றாங்களா? நீங்க கேள்விப்பட்ட விஷயத்த சொல்லுங்க. நம்மளோட எவல்யூஷன் பாத்தீங்கன்னா நம்ம கற்காலத்துல ஒரு விலங்கு அடிச்சு சாப்பிட்டு தான் மனுஷன் வாழ்ந்துருக்கோம். ஸோ அதுல இருந்து அந்த ஜெனட்டிக் நம்ம புலியா சிங்கமா இருக்கும்போது விலங்கு அடிச்சு தான் சாப்பிட்டோம். ஆனா நாம இப்ப புலி இல்லையே. இல்ல அந்த ஜெனட்டிக் நம்ம இதுலயே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்குது. அந்த இது வரது நிச்சயமா அது ஜெனட்டிக் இதுல கட்டாயமா இருக்குது. அதனால தான் அந்த பிரிமிட்டிவ் ஹியூமன் சொல்றோம் இல்லையா, ஆரம்ப கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஒரு விலங்கைக்கு போல இன்னொன்று அடிச்சு கொண்டு தான் சாப்பிட்டாங்க. ஆனா மனிதனுடைய அறிவும் ஞானமும் வளர்கின்ற பொழுது ஒரு பிரிமிட்டிவாக விலங்கிலிருந்து ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சருக்கு வந்தவர்கள் விலங்கை போல தான் வாழ்ந்தாங்க. அவர்களுக்குள்ள ஒரு திருமண சிஸ்டம் இல்லை. அனிமல்ஸ் எப்படி வாழ்ந்தது அப்படிதான் வாழ்ந்தது. குழந்தை குட்டிக்கு பிறக்கிற குழந்தைக்கு அந்த தாய் தான், அந்த விலங்குடைய தாய் தானே பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி தான் மனிதன் ஆரம்ப காலத்திலையும்
அந்த பெண்ணுக்கு வந்து பிறகுதுன்னா அது எந்த ஆண் மூலமாக பிறந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த குழந்தை அந்த பெண்ணு தான். இது ஒரு அனிமலுடைய லைஃப். அதை தான் சிவபெருமான் வந்து மாத்துறாரு. மேரேஜ் சிஸ்டத்தையே அவர் தான். இது வந்து மனிதனுடைய பண்பு இல்லை. ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. ஒரு விலங்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. ஒரு தாவரம் என்றால் அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அதுதான் அதனுடைய கேரக்டர். அது மாதிரி தான் அதை வாழணும். நாம விலங்குல தான் வந்திருக்கோன்றது உண்மைதான். ஆனா நாம விலங்கு அல்ல, நாம மனிதர்கள். அப்போ விலங்குகளுக்குன்னு ஒரு பண்பு இருந்துச்சு. நம்ம விலங்குல இருந்து அடுத்தது நம்ம எவல்யூஷன் ஆயிருக்கோம்னு அர்த்தம். அப்போ விலங்குல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணுன்றது அர்த்தம். உண்மையா பையா? விலங்கு அதோட ஜீன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குன்றது உண்மைதான். ஆனா நாம விலங்கா வாழ முடியாது. விலங்கு மாதிரி வாழ்ந்துருவோம் அந்த உலகத்துல. ஆனா மனிதர்களாக வாழ முயற்சி பண்றோம்ல. சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் அதெல்லாம் கணக்கு வேண்டாம். ஆனா மற்ற விஷயத்துல நம்ம அறிவால என்னென்ன வந்து நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான முயற்சிகள்லாம் பண்றோமா இல்லையா? அப்போ ஏன் வந்து இந்த விஷயத்துல வந்து பண்ணணும்? நாம வந்து எதை நோக்கி பரிணாமத்தை பத்தி பேசுறோம். பரிணாமம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது? அறிவற்ற நிலையிலிருந்து ஓரறிவுடைய தாவரத்திலிருந்து 2 அறிவு 3 அறிவு 5 அறிவுன்னு போட்டு 6 அறிவுன்னு போனது அடுத்தது வந்து அடுத்த அறிவுக்கு போக வேண்டிய பரிணாமத்தினுடைய அந்த ஃப்ளோவில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இதையும் கடந்து அடுத்த ஒரு புனிதமான ஒரு ஸ்டேஜுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கு பரிணாமம். நம்ம முந்தைய பற்றி பேசுகிறோம். நம்ம அந்த ஸ்டேஜில் தான் இருந்தோம். அது ஜெனட்டிக்காக வருதுன்னா. பட் அதுங்க வந்து நம்ம வந்து அங்கேயே இல்லை, 5ஆக இல்லை, 6 அப்படின் போது அவங்களுக்குன்னு ஒரு தர்மம். மனிதன்னா இப்படி தான் வாழணும்னா அடுத்த நிலை என்ன? தேவ நிலை தான். இதுக்கு அடுத்த நிலை. இதுக்கப்புறம் ஒரு உயிரினத்தை அவர் படைக்கவே இல்லைங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உயிரினத்தை மனித உயிரினத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒன்று இறைவன் படைச்சிருக்காரா? யோசனை பண்ணல. ஏன் படைக்கல? இதுக்கு மேல அறிவனோட வளர்ச்சி தேவையில்லைங்க. இறைவனைய படைத்தவனே அறிந்து கொள்ளுகின்ற அந்த அறிவாற்றல் இதுக்குள்ள கொடுத்திருக்காரு. ஆனா அனிமல்கிட்ட கொடுக்கலையே. அப்ப வளர்ச்சி என்பது அறிவனுடைய வளர்ச்சி தானே. அப்ப இந்த அறிவை வந்து இங்க இருக்கிற அறிவை நம்ம முன்னாள் அறிவுக்கு போகக்கூடாது, அதுக்கு அடுத்த அறிவுக்கு தான் நம்ம கொண்டு போகணும் பரிணாமத்துல. இதுதானே அந்த ஃப்ளோ இல்லையா? பரிணாமத்துல ஓட்டத்துல ஒரு மனுஷன் எப்படி வாழணும். அதனாலதான் அந்த ஹியூமன் லைஃப் இஸ் ஐடியாலஜிக்கல் ஃப்ளோன்னு சொல்றாங்க. ஒரு லட்சிய ஓட்டம். மனித வாழ்வு என்பது லட்சிய ஓட்டம். அந்த லட்சியம் என்பது என்ன? அந்த எண்டு பாயிண்ட் என்னன்றத மனிதரால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த பரிணாமம் அங்கிருந்து தொடங்கி எங்க போயிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிறது யாருக்கு முடியும்? ஒரு விலங்குக்கு முடியுமா? முடியுமா? அந்த அறிவு இருக்கா? அப்ப அந்த அறிவு என்பது என்ன? 6வது அறிவு என்பது இதுதான். பாகவத தர்மம் என்று சொல்லப்படுகின்ற 6வது அறிவு என்பது நாம எங்க இருந்து வந்துட்டு இருக்கிறோம், எங்க போறோம்ன்றதை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு தான் 6வது அறிவு. அதுதான் விஸ்தார ரச சேவையா தத்து ஸ்திதி. இதுதான் நம்ம தர்மம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த விலங்கு நிலையில் நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம முதல்ல ரியல் ஹியூமன் லைஃபுக்கு முதல்ல வரணும். விலங்குத்தன்மையை நம்ம நீக்கிக்கணும். அப்போதான் நம்ம உண்மையான ஹியூமன் பீயிங் அப்படின்ற யோசனை இருக்கணும். அதுக்கு அடுத்தது நாம முயற்சி பண்ணி தான் அடுத்த நிலைக்கு மேலே போகணும், இறைநிலை அடையணும். அதற்கான தேவைகள் என்னன்னா, அது வாழ்வதற்கு தேவையானதெல்லாம் ஒரு உயிரினமும் தேடிக்குது. நாம வாழ்வதற்கான இது வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு அனிமல் மாதிரியே குழந்தை பெற்றுக்கிட்டு வாழ்வது நம்ம வாழ்க்கை இல்லையே. அதுக்கு நம்ம அனிமலாக இருந்திருக்கலாமே. இறைவனையா நம்மளை படைச்சிருக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்றோம். இப்போ வேலைக்கு போகிறது எதுக்கு? படிக்கிறது எதுக்கு? வேலைக்கு போகிறதுக்கு தான் படிக்கிறோம். அது எதுக்கு? காசு சம்பாதிக்கிறதுக்கு. காசு எதுக்கு? சாப்பிட்றதுக்கு, இருக்கிற இடம் வேணும், இதெல்லாம் தேவைதான். ஆனால் அந்த காசெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு. யாருக்கு? நமக்கு கீழே இருக்கிற விலங்குகளுக்கு இதெல்லாம் இல்லாமல் அது எதுக்கு என்னென்ன கம்ஃபர்ட் வேணுமோ அது கம்ஃபர்ட்டாக தான் இருந்துருக்கு. அதனுடைய தேவை அவ்வளோதான். உண்மையா பையா? ஆனால் நாம அப்படி வாழ முடியாது. அதனால தான் இந்த ஜீவகாரணம் என்பது அனைத்து உயிர்களிடத்தும் கருணை காட்ட தெரியவில்லை என்றால், நீங்க வேணா ஒரு கேள்வி கேட்கலாம். சில பேர் சொல்றாங்க இதையும், நாம இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் நம்ம கொண்டு சாப்பிடலன்னா அதுங்க தான் உலகம் ஃபுல்லா இருக்கும், நமக்கு இருக்கவே இடம் இருக்காது. இப்படி சொல்றாங்க. கேள்விப்பட்டீங்களா? நீங்க கேள்விப்பட்டீங்களா? நான் உங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். எதையெல்லாம் நீங்க பாதுகாக்கலையோ, எந்தெந்த பறவைகளையோ அந்த விலங்குகளையோ அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. உண்மையா போயிடும். எதையெல்லாம் மனிதர்கள் பாதுகாக்காம விட்டு போயிட்டாங்களோ அந்த விலங்குகளும் பறவைகளும் இன்னைக்கு எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டே இருக்கு. எண்ணிக்கையில் குறைஞ்சிக்கிட்டே போதுன்னா சில இனங்களே அழிஞ்சு போச்சுன்னு உண்மையா போய். ஆனா நீங்க அப்ப பாதுகாக்கிறது நீங்க வந்து அதை வந்து அடிச்சு கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனாலதான் நீங்க ஏதோ நீங்க வந்து அதை வந்து பாதுகாக்காம வீட்டில் வளர்த்தலன்னு வச்சுக்கல, அதெல்லாம் எல்லாமே போயிடும். நீங்க சாப்பிட்றதுக்குன்னே வளர்த்துறீங்க.
ஆடு வீட்டில் வாசப்படியை கட்டியிருப்பாங்க, டெய்லி புல்லு எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பேர் வேற வச்சு பொட்டு வேற வச்சு வளர்த்துவாங்க. கரெக்டாக அந்த சைஸு கரெக்டான வச்சு வந்தால் ஓகே சாமி பேரை சொல்லி கழுத்தை எடுத்து. இது மனித தன்மை அல்ல. இறைத்தன்மையை அடைய வேண்டும் என்றால் இதையெல்லாம் அறிவால் சிந்தித்தே ஆக வேண்டும். இதை கடந்து நீங்கள் சென்றால் ஒழிய இறைநிலையை எந்த மனிதனும் அடைய முடியாது. அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால் வள்ளுவர் சொன்னது போலதான். இன்னொன்னு சொல்றாரு, அவிசொரிந்து 1000 வேட்டலில். இப்ப வேள்வி, மிகப்பெரிய கோயில்கள்லாம் பெரிய பெரிய வேள்வியெல்லாம் நடத்துவாங்க, யாகங்கள் நடத்துறாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது ஊர் நன்மைக்கு, உலக நன்மைக்கு, எந்தெந்த நன்மைக்கோ பெரிய வேள்வியெல்லாம் நடத்துவாங்க. வீட்டுக்குள்ளாரையும் சில யாகமெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணுவாங்க, ஐயங்கள்லாம் கூப்பிட்டு வந்து. வள்ளுவர் சொல்றாரு, அந்த யாக தீயில போடுவாங்கல்ல, என்னென்னமோ அதை போடுற, அது பேர் அவின் பேர். அவி சொரிந்து 1000 வேட்டலில் 1000 வேள்விகள் நடத்துறதை விட, ஒரு வேள்வி இல்லை, 1000 வேள்விகளை நீங்க அதுல என்னென்ன போட்டு என்னென்ன பண்ணணுமோ அதை விட ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை வேண்டும். ஒரு உயிரை, ஒரே ஒத்த உயிர் 1000 வேள்விகள் நடத்தி அதுல வந்து இதெல்லாம் அது பண்ணணும், நன்மை வரணும், அப்படி இப்படி எந்த காரணத்துக்கோ செய்றீங்களே, அதை விட ஒரே ஒரு உயிரை நீங்க கொல்லாம நீங்க வாழ்ந்தீங்களே ஆனால் அதை விட அது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கின்றார். 1000 வேள்விகள் நடந்து என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட ஒரே ஒரு உயிரை நீங்க கொண்டு அதை சாப்பிடாம இருந்தா அதை விட பன்மடங்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்றாரு. இதெல்லாம் கருத்துல கொள்ளணுமா வேண்டாம்? சொன்னவங்கலாம் யாரு? நமக்கு முன்னோர்கள் அறிவுரை சொன்னதை வச்சுதானே வளர்ந்துருக்கோம். இன்னை வரலுமே நல்ல அறிவுரைகளை கேட்டுத்தானே நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். அறிவுரை கேட்கலன்னா நம்ம வாழ்க்கையை எந்தனையுமா முன்னேறது இல்லையே. அப்ப அந்தந்த துறையில அவங்கவுங்க சொன்ன விஷயங்களை நாம கவனிச்சு கேட்டு புரிஞ்சு அதை வாழணும். ஆகவே ஏன்னா நிறைய பேசலாம், ஆனா நம்ம டைம் லிமிட்டா வச்சுக்கலாம். ஆகவே இந்த உணவு, சாப்பிட்ற உணவு நிச்சயமாக சர்வீக உணவு தான் சாப்பிட வேண்டும். எந்தெந்த உணவுல அதெல்லாம் இருக்குன்னு பார்த்துருங்க ஐயா. உடனே நான் வந்து ஒன்றுனா கஷ்டம் இல்லையா, பண்ண முடியாதான். ஏன்னா அந்த டேஸ்ட் நாக்கு கேட்குது. சாப்பிடலன்னா இன்னும் பைத்து குடிக்காரங்களுக்கு எப்படி குடிக்கலையோ அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அந்த இது சாப்பிடலன்னா அவங்களுக்கு மத ஆகிடும். உண்மையா போய் பழக்காய் போச்சு, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி வேற ஒன்றும் இல்லை, அடிவே ஆயிடுச்சு. வேண்டாம், நம்ம குழந்தைய நம்ம கழுத்தெடுத்துருவோமா? முடியாது. இந்த கருணை வேண்டாம். நான்வெஜ்ஜில் இந்த மீட், ரெட் மீட் இதெல்லாம் எடுத்திங்கன்னா விட்டமின் B12, ஃபிஷ்ஷில் ஒமேகா அப்படின்னு சயின்டிஃபிக்காக ஒரு சில ரீசன்லாம் சொல்கிறாங்க. பட் இதில் கொஞ்சம் எடுத்தால் போதும், வெஜிடேரியனில் கொஞ்சம் நிறையா எடுக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி பேலன்ஸ்? ஐயா இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் படிச்சிங்கனாவே தெரிஞ்சிடும். என்னென்ன இதுக்காக நீங்கள் மாமிசத்தை தேடி போறீங்களோ அந்த பர்டிகுலர் நீங்கள் விட்டமின்ஸோ அந்த மினரல்ஸோ இதெல்லாமே குறிப்பிட்ட வெஜிடேரியன் இந்த ஃபுட்டுலேயுமே உங்களுக்கு கிடைக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கல, நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் என்னென்ன இருக்கு நான் அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன், படிச்சுக்கங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கல. இதெல்லாம் சும்மா ஒரு பொய்யான ஒரு இது. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தர் இன்னும் வேற ஒரு கேள்வி, எப்படி வந்து இதெல்லாம் சாப்பிடலன்னாக்கா நம்ம அதெல்லாம் அதுதான் பெருகி போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏங்க உயிரை கொள்றதை பத்தி பேசுறீங்க, தாவரமும் ஒரு உயிர் தானுங்க, அப்ப அதை நீங்க கொள்றாங்க, அது கருத்து இல்லையா? கேட்கறாங்களா? கேட்கலையா? கேட்கறாங்க இல்லையா? அதுக்கு ஆன்சர் வேணும்ல, இல்ல சொல்லுங்க, வேணுமா வேணாவா? இப்ப இந்த இறைவனுடைய படைப்புல பாத்தீங்கன்னா ஒன்று உண்டுதான், ஒரு உயிரை உண்டுதான், இன்னொன்று வாழும். உண்மையா பையா? அப்ப இது இறைவனுடைய படைப்பிலே ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. ஆனால் எதை வேணாலும் உண்டு வாழ்றது, எந்த உயிரும் வாழ்றது நம்ம தான் இப்படி பண்ணிக்கிறோம். நீங்க வந்து தாவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மண்ணில் இருக்கிற நீரை உறிஞ்சி காத்துல இருக்கிறத எடுத்துக்கிட்டு தான் அதை சாப்பிடும். அதுக்கு கீழே அதுக்கு அடுத்த லெவலுக்கு பூச்சி போதீங்கன்னாக்கா அது அதை விட சின்ன பூச்சியோ அல்லது எதையோ ஒன்று அதை சாப்பிட்டு தான் அது உயிர் வாழும். உண்மையா பொய்யா? அதுக்கு அடுத்த நிலைய உயிரும் அதே மாதிரி தான். அது வந்து தனக்கீழ இருக்கிற உயிர்கள் அது மாதிரி சாப்பிடும். அதே நீங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் வந்து நமக்கு தெரியாம கேட்டகரி நிறையா இருக்கு. எப்படி அனிமல்ஸ்ல வந்து நீங்க வெறும் தாவரத்தை மட்டும் சாப்பிட்டு உண்ற வாழ உயிர்கள் இருக்குதோ அதே மாதிரி பல ஜீவராசிகள் அதே போல அந்த இந்த பிற உயிர்களை கொண்டாம இப்போ தேனிலையும் தாவரத்தினுடைய அந்த ரசங்களையும்
சாப்பிட்டு வாழ்ற உயிரினங்கள் நிறைய இருக்குது. இன்னொரு உயிரை கொள்ளாம தாவரத்தினுடைய ஜூஸ், தண்டுல இருக்கிற ஜூஸ், மலர்ல இருக்கிற தேன், இதை உண்டு வாழ்கின்ற உயிரினங்களும் இருக்குது. ஆக என்ன அப்படின்னா, ஒரு உயிரை கொன்றுதான் இன்னொரு உயிர் வாழுகின்றதா படிச்சிருக்கிற பொழுது, இப்போ நீங்க அனிமல்ஸை கூட எடுத்துங்க, நீங்க மற்ற உயிரெல்லாம் விடுங்க, அனிமல்ஸை எடுத்துங்க. உணவு சங்கிலி அப்படியே அதை தான் சொல்றேன். உணவு சங்கிலி என்பது இறைவனுடைய படைப்பு. ஒரு உயிரை கொண்டுதான் இன்னொரு உயிர் வாழுதுங்கும் போது எல்லா உயிர்களுமே அது எது அதுக்குன்னு உணவாக இருக்குதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும், இன்னொரு உயிரை கொள்வதாக இருந்தாலும். ஆனா இப்ப நம்ம மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் நாம நாமளும் உயிரை கொண்டு தானே வாழணும், உயிர் வாழணும். ஆனா இங்க என்னன்னா, நம்மளுடைய அறிவு மற்ற உயிரினங்களுடைய அறிவு வேற லெவல். இப்ப நாம உயிர் வாழ்வதற்கு இன்னொரு உயிரை கொண்டுதான் ஆகணும்ன்றது நிச்சயமான கட்டாயமான ஒன்று தான். ஆனால் இப்ப உங்களுக்கு கீழே எத்தனை இருக்குது? 5 இருக்கா? நாம 6வது நிலையில இருக்கோம், 6வது உயிரினமா இருக்கும். உங்களுக்கு கீழே மொத்தம் 5 இருக்கா? சரி, நீங்க மினிமம் எங்க இருக்குதுன்னு பாருங்க, அங்க உயிர் வாழ முடியுமான்னு பாருங்க. இதுதான் அறிவுடைய. ஏன்னா அதிக மன வளர்ச்சி பெற்ற ஒரு உயிரை கொன்று அதிக துன்புறுத்துவதை விட, ஒரு தாவரத்தை நீ எடுத்தீங்கன்னா கிளையை வெட்டினாலும் கிளை முளைச்சிக்குது, கிள்ளி வச்சாலும் முளைச்சி வந்துருது. அதே சமயத்தில் அதனுடைய மனம் வளர்ச்சி பெறாதனால துன்பத்தினுடைய அளவும் இன்பத்தினுடைய அளவும் எதுவும் அதிகமான நுகர்வு என்பது அந்த உயிரினங்களுக்கு இல்லை. அப்போ எந்த உயிரை நம்ம கொண்டு சாப்பிட்டா அதிக துன்பத்தை அது பெறாதோ என்ற அந்த ஒரு இதுக்கு பேர் தானே பகுத்தறிவுன்னு சொல்றோம். இது 6வது அறிவு இல்லை. 6வது அறிவு பாகவத தர்மம், இது பகுத்தறிவு. நாம் ஒரு விலங்கை நமக்கு ஈக்குவலா இருக்குதுங்க, நம்மளோட ஈக்குவலா பழகுது, நம்ம மேல அன்பை காட்டுது, நமக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய உயிரினங்களா இருக்குது வர விலங்குகளும் பறவைகளும். அப்படி இருக்கும்போது நீங்க தாவரத்தை தான் தேர்ந்தெடுப்பு என்பதுதான். இதுதான் நம்மளுடைய, நீங்க அறிவை கூட பயன்படுத்த வேணாம்னு சொல்லி யோகின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அறிவை பயன்படுத்தி பாருங்க, இதுதான் சிறந்த ஒரு சாய்ஸா இருக்க முடியும். அப்ப தாவரத்துல நீங்க உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல, உங்களுடைய இறைவனை நோக்கி செலுத்துவதற்கான அந்த சாத்விகமான உணவும் அங்க இருக்குது. இந்த மாமிச உணவு சாப்பிட்றவங்களுக்கு நிணநீர் உற்பத்தி கிடையாது, தெரியுமா? உற்பத்தி ஆகாது. தாவர உணவுல மட்டும்தான் நீங்க நிணநீரை பெற முடியும். நீங்க மாமிச உணவு சாப்பிட்டா நிச்சயமாக மாமிசம் அதிகம் விரும்பி சாப்பிட்றவங்களுடைய அறிவு என்பது, அவங்க குழந்தைங்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு அவங்களுடைய பண்புகள் எல்லாமே வேற மாதிரி தான். ஏன்னா எதை சாப்பிடுறீர்களோ அதனுடைய பண்பு இறந்த அடுத்த நிமிஷம் அது அழுக ஆரம்பிக்குதுங்க. ஒரு தாவரத்தை அப்படி நீ வேரோடு பிடிங்கி வச்சு கூட வாடிதான் போகும் ஒரு நாள் ஃபுல்லா, அவ்வளவு சீக்கிரம் அழுகிடாது. ஆனா ஒரு உயிரை நீங்க கொண்டுன்னா, அனிமலா இருக்கட்டும் ஹியூமனா இருக்கட்டும், உயிர் பிரிஞ்ச அடுத்த கணம் அது ஒவ்வொரு செகண்டும் உள்ள அழுக ஆரம்பிக்கும். உங்க கண்ணால பார்க்க முடியாது, ஆனா ஈவினிங் ஆனா நாத்து அடிக்க ஆரம்பிச்சு. நீங்க ஐஸ் பாக்ஸில் நம்ம வச்சிருக்கோம் இன்னைக்கெல்லாம், அன்னைக்கெல்லாம் பார்த்தா அன்னைக்கு நைட்டா அன்னைக்கே பாடி எடுத்துருவாங்க. இன்னைக்கு ஐஸ் பாக்ஸில் வச்சு, ஏன்னா நம்ம நாடு விட்டு நாடு பிள்ளைங்க போயிட்டாங்களே, சொந்தக்காரெல்லாம் அங்கே இருக்காங்க, அவ்வளோ பார்க்கணும். அதுக்காக ஐஸ் பெட்டியை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள அதை வச்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் நாம அழுகி போன சதையை சாப்பிட்டு கொண்டிருக்கோம் என்பதான் உண்மை. அவன் அதுக்கு மேலே எல்லாம் மஞ்சள் கிஞ்சல் எல்லாம் பூசி அது முடிஞ்ச வரணும், அதெல்லாம் கிருமி நாசினி. இந்த மஞ்சள்லாம் எதுக்கு பூசி வைக்கிறாங்க? நீங்கள் மாமிசத்து மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உடனே மஞ்சள் பூசி விட்டுருவானுங்க. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக தொங்கிட்டு இருந்தது கறி கடையில். காலையில் ரோஸ் கலரில் இருக்கும், மஞ்சள் கலர் மாதிரி. நைட் ஆனாக்கா அவருக்கு மஞ்சள் அதிகம் வச்சு அடுத்த நாள் நைட்டு வாங்கிட்டு போய் சாப்பிட்ற ஆளுங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நாக்கின் சுவை, நாக்கிற்கு அடிமை. இதுக்கு பின்னால் ஆன்மீக நன்மை இல்லை. ஆன்மீக அறிவு இல்லாதவர்கள், ஆன்மீக தேடல் இல்லாத விலங்குக்கு ஒப்பானவர்கள் மட்டும்தான் இந்த சிந்தனை, நமக்கு இறைவன் தான் அடுத்ததுன்ற சிந்தனை சிந்திக்காதவர்கள் அவர்கள்லாம். நீங்க திங்க் பண்ணி பாருங்க, அந்த சிந்தனையை இருக்கிறவங்க தொட மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை லட்சிய பயணமாச்சு. என்னுடைய லட்சியம், என்னுடைய இலக்கு இறைவன். அவனை அடைய வேண்டும் என்றால் அப்போ அதுக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியே தீர்வு. முதல் தடவை தோத்து போனாரு கௌதம புத்தர். ஆனா அடுத்த முறை என்ன பண்ணாரு, இந்த உடம்ப அழுகி என்ன ஆனாலும் சரி இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டேன்னு அப்படி உக்காந்தாரு. அவர் இந்த உறுதி, விசுவாசம் சித்தர் பிரதம லட்சணம் என்று சொல்றார். அதான் முதல் லட்சணம். வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த உறுதி இருக்க வேண்டும் உங்களுடைய லட்சியத்தில். ஆகவே என்ன உணவு சாப்பிட்டா தியானம் எதுக்கு? மோட்சத்தை அடைகிறது. அப்ப தியானத்துக்கு எது சிறந்த உணவு? தாவர உணவு தான். அதுலேயும் இதெல்லாம் சேர்த்தக்கூடாது, அதெல்லாம் சேர்த்தக்கூடாது. அதில் வெங்காயம் பூண்டும் இந்த
மாமிச உணவை விட மோசமான பண்புகளை மனிதனுடைய ஒரு செல்லுக்கு தரக்கூடியது. அது மெடிசின். பாராசிட்டமாலை வந்து காய்ச்சல் வர மருந்து காலையில் ஒரு வேளை வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பாட்டோட ஒரு டேப்லெட் சாப்பிடும், ஏன்னா எனக்கு காய்ச்சல் வராமல் இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டா இருப்பீங்க. இவர் வந்தால் தான் சாப்பிடுவீங்க. அது மாதிரி அதெல்லாம் மூலிகைகள் தான். அதை வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய பண்புகள் வேறு. அது மெடிசனல் வேல்யூ நிச்சயமாக. பூண்டு வெங்காயம் அது எப்போ தேவையோ அது மெடிசனல் சாப்பிடலாம். காக்ரோச்சை கூட நீங்கள் சூப் வச்சு குடிக்கலாம். என்னங்க, காக்ரோச் இருக்குல்ல, கரப்பாம்பூச்சி, அதை கூட சூப் வச்சு குடிக்கலாங்க. மெடிசன் அது பாபாவே கொடுக்குறாரு. அதில் மெடிசன்ல தோடு இருக்குல்ல, தவளை, அந்த தவளுடைய ஹார்ட் சில மெடிசின்ஸ். அது மாதிரி சில மெடிசின் நம்ம கீழே இருக்கிற நம்ம உயிர் வாழ்வு. ஏன்னா ஹியூமன் லைஃப் வந்து ரொம்ப வேல்யூ. அது வந்து எல்லாம் மாமிசத்தின்னு சாப்பிட்டுட்டு ஜாலியாக குடிச்சு கும்மானம் அடிக்கிறதுக்கு இல்லை. லட்சியமாக வாழ்வதற்கு மனுஷனுக்கு இந்த உடம்பு வந்து ரொம்ப ஜாகிரதையாக வச்சுக்கணும். அப்போ அந்த உயிரை காப்பாற்றுற இன்னும் கொஞ்ச நாள் சேவை செய்யலாம் அப்படின்ற இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவரே கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் அதுக்காக தான் சாப்பிடணும் மொழிய, நம்ம சாப்பாடெல்லாம் அதெல்லாம் சாப்பிட முடியாது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் எல்லாம் புதியவர்களாக வரீங்கனால ஒவ்வொன்றும் நீங்கள் வேற எந்த இயக்கத்திலையும் இந்த விஷயம்னா இல்லைங்க. இறை நாட்டம் என்றால், இறை லட்சியம் என்றால் நமது குரு என்ன சொன்னாரோ அதுதான். ஏனென்றால் அவரை பரமபுருஷனே குருவாக உங்களுக்கு வந்திருக்காரு. அது இப்போ உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு குருவா மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. கண்ணாடி போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கிறாருன்னு அவர் கிருஷ்ணர் மாதிரி கிரியெடுத்தெல்லாம் வருவார். அந்த அடுத்த யுகத்துக்கு அப்படி தான் வருவார். எத்தனை பேர் தெரியும்? நீங்கள் உங்களுடைய முயற்சியில் தான் அவர் யாருன்னு காமிப்பார். அவர் காமிப்பார். அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அவர் சொன்ன விஷயங்களை நீங்கள் கிரகிச்சுக்கணும். சரியா? ஓகே, நன்றி.